ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் டேஸ்ட்டான மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம அப்படி வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே மொத்தமாக பாக்ஸில் வச்சிடாமல் அதை நம்ம எப்படி வந்துட்டு சேமித்து வைக்கலாம். அது வந்து 1 இயர் ஆனாலுமே நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது, ஒரு வண்டு கூட வராது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெத்தடு தான். அந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயுமே நீங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டான மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் வந்துட்டு டேஸ்ட்டான குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெடி பண்ணலாம். வாசனை நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு வாசனை வந்துட்டு பக்கத்து வீடு பக்கத்து தெரு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே இருக்க போது. பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நாங்கள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெடி பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பார்த்திங்களா, ரொம்ப பர்ஃபெக்டான மிளகாத்தூள் மல்லித்தூளால் நம்மளாலையும் வீட்டில் ரெடி பண்ண முடியும். கடையிலே வாங்கியே சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நான் வந்துட்டு ஒரு 1 kg அளவுக்கு மல்லி வாங்கியிருக்கேன், 1/2 kg அளவுக்கு மிளகாய் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்துட்டு நீங்கள் இதிலே வந்துட்டு மிளகாயில் 2 வெரைட்டி இருக்குது. நெட்டு மிளகாய் ஒன்று இருக்குது, குண்டு மிளகாய் ஒன்று இருக்குது. நான் நெட்டு மிளகாய் தான் வாங்குவேன் எப்பயுமே, பார்த்துக்கோங்க. இப்போ 1 கிலோ வந்துட்டு மல்லிக்கு என்னென்ன போடலாம், என்னென்ன சேர்த்து நம்ம வந்துட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மல்லிக்கு நான் வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு மஞ்சள், அதுக்கப்புறம் 50 கிராம் வந்துட்டு ஜீரகம், 50 கிராம் சோம்பு, மிளகு வந்து 20 போட்டிருக்கேன் காரத்துக்கு, அது போதும். இதுதான் கரெக்டானது. நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டு தான் நாங்கள் எப்பயுமே அரைப்போம் மல்லித்தூள். பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வெயிலில் ஒரு கவர் போட்டு காய வச்சுருக்கேன். நல்லா அடிக்கிற வெயில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதனால ஒரு 2 hours கிட்ட நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு மதியானம் வெயிலில் கொண்டு வந்து நான் காய வச்சுருக்கேன். மிளகாய் கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், சும்மா காய வச்சாலே போதும். பாருங்கள் 2 hours கிட்ட காஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணலான்ட்டு நான் வந்துட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. வாசனை வேறு சூப்பராக இருக்குது. வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. இப்போ வெயில் இல்லை, நாங்கள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு அடுப்பில் நல்லா ஒரு லைட்டான வறுவலில் வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு பயப்படவே வேணாம். இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா 1 year வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு எடுத்து வந்துட்டேன். அவங்க அரைச்சி கொடுத்தோடையுமே சூடாக தான் இருக்கும். மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்துட்டு சூடாக தான் இருக்கும். ஒரு பக்கமாக இது வந்து நெடியேற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஓரமாக தனியாக ஒரு ரூமில் போட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டோ இல்லைன்னா பெரிய பிளேட்டில் போட்டோ ஆற வச்சு ஒரு 1 hour கிட்ட ஆற வச்சு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ஏன் இப்படி வந்துட்டு மொத்தமாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதா, ஏன் ஸ்டோர் பண்ணணும் தனியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 6 months ஒன்ஸ் அரைப்போம் எப்படியும். ஸோ நம்ம வந்துட்டு டெய்லிக்கும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே போயிடும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இன்றைக்கி எவ்வளோ நெடியறது பார்த்திங்களா. மிளகாத்தூள் வாசனையாக இருக்குது பாருங்கள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்துட்டு இப்போ 1 month 2 month ஆகட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதே போல் தான் நம்மளோட குழம்போட டேஸ்ட்டு வந்துட்டு கம்மியாகிடும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு 2 month ஆயிடுச்சுன்னா வந்து மல்லித்தூள்லாம் வந்து வண்டு வந்துடும் அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம். அப்படி வெயிலில் காய வைக்காதங்க நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு வண்டு வரதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. மிளகாத்தூளில் வண்டெல்லாம் வரவே வராது. நீங்கள் அப்படி வந்து பயந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.